سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். சூரத்துல் பக்ராவுடைய 16வது வசனம், أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين. அவர்கள் நேர்வழிக்கு பகரமாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டவர்கள். ஆனால் அவர்களின் இந்த வணிகம் அவர்களுக்கு எந்த விதமான லாபத்தையும் அது கொடுக்கவில்லை. மேலும் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இருக்கவில்லை என்று வல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முனாஃபிகீன்களை பற்றி இந்த வசனத்திலே தொடர்ச்சியாக இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நயவஞ்சகர்கள் தங்களுக்கு கிடைத்த விலை மதிப்பற்ற நேர்வழியை விலையாக கொடுத்து உலகாதாய லாபத்திற்காக வேண்டி, உலகாதாயத்திற்காக வேண்டி இறை மறுப்பு என்னும் ஒரு கொள்முதலை அவர்கள் செய்து கொண்டார்கள். ஆனால் அவர்களால் இந்த வணிகத்தில் எந்த விதமான லாபமும் அவர்களால் அடைய முடியவில்லை. நயவஞ்சகர்கள் முஸ்லீம்கள் இனம் கண்டு கொண்டதாலும் நயவஞ்சகர்களை அன்றைய சஹாபாக்கள் இனம் கண்டு கொண்டதாலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, எது செய்கிறாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த நயவஞ்சகர்களை பற்றி அறிந்து கொண்ட காரணத்தினாலும், அதே போன்று நயவஞ்சகர்களுடைய முயற்சி தொடர்ந்து மேற்கொண்டு அவர்களால் செயல்படுத்த முடியாமல் போன காரணத்தினாலும் நேர்வழி என்கின்ற அந்த கொள்முதலை அவர்கள் இழந்து போனார்கள். உலகாதாயம் என்கின்ற லாபத்தையும் கூட அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நோக்கம் அதுதான் அவங்களுக்கு. இங்கே அங்கே என்ன செய்யறதுன்னு சொன்னால் காட்டி கொடுத்து ரெண்டு இடத்துலையும் லாபத்தை எதிர்பார்ப்பார்கள். உலகத்தில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அது மாதிரியான ஆட்களை நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் ரெண்டு பக்கம் செய்வாங்க. இங்கே உள்ள செய்தி அங்கே உள்ள செய்தி இங்கே, அங்கே போனால் தானே அங்கே என்ன செய்வாங்க, அவர்களை போன்று காட்டிக்கொள்வார்கள். இங்கே வந்தாங்கன்னா இவர்களை போன்று காட்டிக்கொள்வார்கள். ஆடு இருக்கிற இடத்துக்கு போனாங்கன்னு சொன்னால் தன்னை ஆட்டை போன்று காட்டிக்கொள்வார்கள். சிங்கத்திடத்தில் வந்தால் சிங்கத்தை போன்று தன்னை காட்டிக்கொள்வார்கள். என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இது மாதிரி இங்கே போனால் அங்கே போனாங்க அதே போன்று என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அடையாளப்படுத்தி கொண்டு உலக லாபங்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவர்கள் பார்ப்பார்கள். அதுவும் கிடைக்காமல் போச்சு அவங்களுக்கு. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்றான்னு சொல்லி காட்டுறான். உலாயிகல்லதி நஷ்தரவு ضلالة بالهدى. நேர்வழி என்பது அவ்வளவு பாக்கியம் நிறைந்த ஒன்று. அந்த ஒன்றை வலாலத்து என்ற ஒன்றுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த நேர்வழியை விலை கொடுத்து விட்டார்கள். அவர்கள் கொண்டிருக்கிற அந்த இறை நிராகரிப்பு, அதற்காக வேண்டி அந்த லாபத்தை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவர்கள் எதிர்பார்த்து தன்னிடத்தில் இருக்கிற அந்த நேர்வழியை, ஈமானை விலை பேசி விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், அந்த வியாபாரம் அவர்களுக்கு லாபம் கொடுக்கவில்லை. வமா கானு முஹ்ததீன், கடைசியில் கொஞ்ச நஞ்ச இருந்த நேர்வழியும் அந்த ஹிதாயத்தும் அதுவும் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா நயவஞ்சகர்களை பற்றி இப்படி சொல்லுகின்றான். இப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றான். இது மாதிரியான இந்த கொள்முதல் செஞ்சு வியாபாரம் செஞ்ச இந்த நயவஞ்சகர்களுக்கு இன்னொரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மதலுஹும் கமதலில் லதி ஸ்தௌகத நாரா ஃபலம்மா வضاعت
ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون. அவர்களின் நிலை எப்படிப்பட்ட நிலைன்னு சொன்னா, ஒருவன் நெருப்பை மூட்டுகின்றான், கடுமையான இருள் போயிட்டு இருக்கான், இருள் சூழ்ந்த இடம், இப்போ அவனுக்கு பாதை தெரியல, சரி நெருப்பை மூட்டி பாதையை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நெருப்பை மூட்டுகின்றான். அந்த நெருப்பை மூட்டுவனுடைய ஒரு நிலையை போன்றது. என்னாச்சுன்னு சொன்னா, அந்த நெருப்பானது அவனை சுற்றி ஒளிர்கிற பொழுது, நெருப்பை மூட்டி பார்க்க எல்லாம் தெரியுது, அப்படியே இப்போ அவனுக்கு வழி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய அந்த ஒளியை எதையும் காண இயலாத அளவிற்கு அவனை அந்த ஒளியை பறித்து இருளிலே அவனை ஆழ்த்தி விட்டான். இவனுடைய நிலை என்னவோ அந்த நிலைதான் நயவஞ்சகருடைய நிலையாக இருக்கிறது. நேர்வழி என்கின்ற ஹிதாயத் கிடைத்ததற்கு பிறகு அவங்க என்னாச்சுன்னு சொன்னா, அதை பத்திரப்படுத்தி கொள்ளாமல் இருள் சூழ்ந்து இருக்கிற இடத்துக்கு மீண்டும் போவதற்கான என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த வழிகளை தேடிக்கொண்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, போக ஆரம்பித்ததில் இந்த ஒளி அணைந்து போனது, அல்லாஹ் அதை அணைத்து விட்டான். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, சும்மும் புக்குமும் உம்யும் ஃபஹும் லா யர்ஜிஊன், அவர்கள் செவிடர்களாகவும் அவர்கள் ஊமையர்களாகவும் அவர்கள் குருடர்களாகவும் ஆகி போனார்கள். எனவே அவர்கள் நல்வழிக்கு இனி திரும்பவே மாட்டார்கள். ஏன்? நல்வழி பக்கம் வருவதற்கு, காதிலே வாங்குவதற்கு காதும் அவனுக்கு கேட்கவில்லை. அப்படின்னா நல்ல விஷயம் உள்ள போகல. அதே போன்று நல்லதை பேசுவதற்கான வாய்ப்பாவது அவனுடைய உள்ளத்திலிருந்து, நாவிலிருந்து வெளிவருகிறான்னு சொன்னா இல்லை, அதுவும் ஊமையாகி போனது. அதே போன்று நல்லதையாவது பார்த்ததற்கு பிறகு மாற்றம் ஏற்படுமா என்று சொன்னால் பார்க்க முடியாத அளவிற்கு குருடர்களாக அவர்கள் ஆகி போனார்கள். இந்த நிலைக்கு ஒத்தவர்கள் தான் மூமின்களிடத்திலே தங்களை காட்டிக்கொண்டு இறை நிராகரிப்பாளர்களிடத்தில் சென்று நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகர்களின் நிலையாக இருக்கிறது என்று சொல்லி ரப்பு அவர்களை பற்றிய அடையாளங்களை சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இதற்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. சுருக்கமாக நாம் இப்படி விளங்கிக் கொண்டால் போதும். அவர்கள் ஒரு வியாபாரத்தை செய்ய நினைத்தார்கள். அந்த வியாபாரத்திற்கு அவர்கள் கொடுக்கின்ற கொள்முதல் ஹிதாயத் என்கின்ற நேர் வழி. ஆனால் அந்த வியாபாரம் அவர்களுக்கு வெற்றி அளிக்கவில்லை என்பதுதான் நாம் இங்கே பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு ஹிதாயத்தை, மதிப்பை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி மூச்சு வரை அந்த ஹிதாயத்திலேயே நிலைத்திருந்து கடைசி வார்த்தையாக கலிமாவோடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.